இந்த தருணத்தில்தான் சுதந்திர போராட்டத்திற்காக தாய் நாட்டிற்காக தங்களையே அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள் சாவர்கரின் வாசகர்கள் வாரிசுகள். அந்த வகையில் மதச்சார்பின்மையை எந்த காலத்தையும் விட இந்த காலகட்டத்தில் உயர்த்தி பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம். அப்படி தமிழ்நாடை மட்டுமல்ல, இந்திய அரசியலையே கூர்மைப்படுத்துபவர்களும் விடுதலை சிறுத்தைகள் தான். சனாதன கும்பலுக்கு எச்சரிக்கை விடும் வகையில் மதச்சார்பின்மை காப்போம் என்று மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி திருச்சியில் நடைபெற்ற போது தமிழ்நாடே அந்த பேரணியை திரும்பி பார்த்ததை எல்லாருமே கவனித்திருப்போம். வெள்ளை சட்டை, சிவப்பு நிற டை அணிந்து, நீல வண்ண கோட் சூட் அணிந்து பல்லாயிரக்கணக்கான அம்பேத்கர்கள் பேரணியாக சென்றோம். மதச்சார்பின்மை புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு கொள்கை, அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு என்று சிறுத்தை என உருமினார் நம் எழுச்சி தமிழர் அவர்கள். அந்த மதச்சார்பின்மை என்பது அந்த ஒற்றை நாளோடு முடியக்கூடியது அல்ல. இதுதான் எங்களுடைய அரசியல் தத்துவம் என ஒவ்வொரு நாளும் முழங்குவோம் என சொல்லும் வகையில் அடுத்ததாக கவியரங்கம் நடைபெற இருக்கிறது. மொழியின் எல்லையே சிந்தையின் எல்லை. சீரிய சிந்தனைகளோடு சமத்துவ பார்வையோடு சமூகத்தை எல்லோருக்குமானதாக ஆக்குவதற்காக சனாதனத்தை, சாதி ஒழிப்பை கையில் எடுத்து மிகப்பெரிய ஒரு விருட்சமாக உருவாகி இருக்கிறார் எழுச்சி தமிழர், எழுச்சி நாயகன் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் இன்று கவிதை பாடுவதற்காக கவியரங்கம், கவிதை வடிப்பதற்காக கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள். தற்போது உங்களுக்காக கவியரங்கம் தொடர்கிறது. ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழர் நாள் எழுச்சி விழாவில் தற்போது திரைப்பட இயக்குனர் நடிகர் பாக்கியராஜ் ஐயா அவர்கள் மேடையில் இணைந்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய கரவொலியை அவருக்கு வாழ்த்துக்களாகவும் வணக்கங்களாகவும் சொல்லிவிடலாம். சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாபெரும் தேர்தல் அங்கீகார விழாவை முடித்து தலைவர் அவர்களின் 63வது பிறந்த நாள் விழாவிற்காக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஆண்டுதோறும் ஈடில்லா தலைவர் நம் எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்த நாள் விழாவை தமிழர் எழுச்சி நாளாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம். உலக வரலாற்றிலேயே தம் அரசியல் இயக்கத்தை ஒரு குடும்ப உறவாக வளர்த்த பெருமைக்குரிய தலைவர் நம் எழுச்சி தலைவர் அவர்கள். தலைவரை பாராட்டுவதற்கு, கொண்டாடுவதற்கு ஒரு மேடை போதுமா? ஒரு மேடை போதுமா? போதவே போதாது. காலாகாலத்திற்கும் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டிய மகா தலைவர் அவர். ஏனெனில் காலம் ஒரு மகத்தான தலைவரை உருவாக்கியது. அந்த மகத்தான தலைவர் நம் எல்லோருக்கும் நல்ல காலத்தை கொண்டு வருவதற்காகவே போராடி வருகிறார், சமர் செய்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பை, அளவற்ற தியாகத்தை, அன்பை கொண்டாடுவதற்காக, அவரை போற்றுவதற்காக நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிட்டி இருக்கிறது. அப்பேற்பட்ட நம் தமிழ் தேசிய பெருந்தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை இந்த நல்நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். இன்னும் நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ்வாங்கு வாழ வேண்டும். தமிழர் தலை நிமிர, எங்கள் குலசாமி நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என அனைவரின் வாழ்த்துகளோடு இன்னும் சற்று நேரத்தில் கவியரங்கத்தை இனிதே தொடங்குவோம்.